மாம்சத்துக்குள்ளே பாவத்துக்கு இடம் கொடுக்காதேனா வாயின் வார்த்தைகள். உலகத்தான் கெட்ட வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்க மாம்சத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளாதிருங்கள். ஐயோ ஏதோ ஒரு புத்தி பிசக்கினால், ஏதோ மைண்ட் எனக்கு சரியில்லை பேசிட்டேன், தூதன் வந்து உனக்கு முன்பாக நிற்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற தூதன் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அந்த தூதனுக்கு முன்பாக நீ என்ன அறிக்கை பண்ணுகிறாயோ அந்த தூதன் போய் தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவான். இங்கே வசனம் சொல்லுகிறது, ரொம்ப ஜாக்கிரதையாய் என் ஆண்டவர் சிலுவையிலே எனக்காக யாவே செய்து முடித்தார். அருமையாக பிள்ளைகள் செய்து காட்டினார்கள். எவ்வளவு பாவம், பாவத்தின் கொடூரம் எவ்வளவு! அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எருசலேம் மாநகரத்திலிருந்து கொல்கதா மலை வரைக்கும் சிந்தப்பட்டு கொண்டே போனதுங்க. பிலாத்துவின் அரண்மனையிலே அவரை விசாரிக்க தொடங்கின நேரத்திலிருந்து அவருடைய சரீரத்தில் ரத்தமாய் வழிந்து கொண்டே வருகிறது. யாருக்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டது? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஒரே பலியாய் கிருபாதர பலியாக வெளிப்பட்ட இயேசு, அந்த சிலுவை நான் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவை அது ஒரு அவமான சின்னமாக தான் இருந்தது. ஆனா இப்பொழுதோ எனக்கும் உங்களுக்கும் வெற்றியின் சின்னமாக இருக்கிறது. என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஒரு உலகத்தை ஜெயித்தார். சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி ஆண்டவர் சகலத்திலையும் நமக்கு ஜெயம் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.